ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் எனக்கு அதில் தடங்கள் தான் வருது. நான் முயற்சி அப்படிங்கிறது நிறையா போடுறேன். நான் நைட்டும் பகலும் தூங்காமல் கூட அதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களோட சக்ஸஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது உண்மையாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன பிஸ்னஸாக கூட எடுத்துக்கலாமே. இன்றைக்கி நீங்கள் ஒரு துணி பிஸ்னஸ், துணி கடை வைக்கலான்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு, சரி ஓகே அது ஏன்னா இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனால லாபம் அடைய போகிறது நீங்கள் மட்டும்தான். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்காமல் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் தான் வச்சுருப்பீங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் நாங்கள் ஒரு துணி கடை வைக்கலான்னு இருக்கோம், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆல்ரெடி நிறையா துணி கடை இருக்குது, இதெல்லாம் ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த விதத்தில் சொன்னாலுமே அவங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் நார்மலாக போயிடுவீங்க, நீங்கள் அதை மறந்துடுவீங்க. ஆனால் அவங்க இன்னும் பக்கத்தில் இருக்கிற 2-3 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க துணிக்கடை வைக்க போகிறாங்களாம், துணிக்கடை வைக்க போகிறாங்களான்னு. அப்படி சொல்லும்போது அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க பேசுவாங்க. இப்படி பேசும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, சரி இவங்க செய்ய போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது உங்களோட முதல் கண் திருஷ்டியாக படும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடையாக வரக்கூடியது இந்த கண் திருஷ்டி தான். எப்போவுமே சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்குது. கல்லடி சீக்கிரமாக காயம் மாறிடும், ஆனால் கண்ணடி எப்போவுமே ஆறவே ஆறாது. அது நம்ம எவ்வளோ நம்ம நிறைய கஷ்டப்பட்டாலும் முயற்சி பண்ணுவோம், ஆனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக அவங்க சொல்லிடுவாங்க, அவங்களாம் ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமானதாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் நீங்கள் அதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்கள் அதை ஆரம்பித்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் உண்மையான நண்பர்கள்கிட்ட, உண்மையாக இருக்கவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்களும் தொழில் ஆரம்பிங்க, நல்லா இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதோடு நீங்கள் நிறுத்திக்கோங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் இவ்வளோ லாபம் வருது, நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அடுத்து நீங்கள் ஒரு தான தர்மம் செய்கிறீங்க அப்படின்னா, அது நீங்கள் நான் இன்றைக்கி என் பிறந்த நாளுக்கு நான் அவங்களுக்குலாம் அரிசி வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதை சாப்பிட்டு அவங்க மனசார உங்களை வாழ்த்துவாங்க. அந்த புண்ணியம் அப்படிங்கிறது உங்களை தான் சேரும். அதனால் நீங்கள் அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு அது அந்தளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, வலக்கைக்கு கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கையிலேருந்து கொடுக்கக்கூடிய இதே இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம தான தர்மங்களெல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மளிகை பொருள் வாங்குறீங்க, நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, பக்கத்து வீட்லேயும் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, நம்ம ஒரு துவரம்பருப்பு 1 கிலோ வாங்குவோம். பக்கத்தில் இருக்கவங்க ஒரு 2 கிலோ கூட வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாம்பாருங்கிறது பிடிச்சிருக்கும், நம்ம வீட்டில் சாம்பார் பிடிக்காம கூட இருக்கும். அதனால் நம்ம கம்மியான பொருள் கூட வாங்குவோம். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ சிக்கனமாக வேலை பார்க்குறாங்க, 1 கிலோ துவரம்பருப்பு தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக தடைபெறும். அதே மாதிரி யார்கிட்டையும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கெலாம் காய்ச்சலே வந்ததில்லை, நான் ஒரு மாத்திரை கூட எடுத்துக்கிட்டதே இல்லை, என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஏன்னா அவங்க கேட்பாங்க, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, அதாவது எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். மற்றபடி இந்த டைமுக்கு இதை சாப்பிடுங்க, அந்த டைமுக்கு அதை சாப்பிடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பாரு இவங்கெல்லாம் இப்படி சாப்பிட்டு தான் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்காங்க போல் அப்படின்னு அவங்க ஒரு ஏக்கத்தோடு சொல்லும்போது, நமக்கு இப்படி அடிக்கடி காய்ச்சல் வருதே அப்படின்னு அவங்க ஏக்கத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் தயவு செஞ்சு யாருமே எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது எல்லாருமே தவறு அப்படிங்கன்னா, மனுஷனாக பிறந்த எல்லாருமே நம்ம தவறு செஞ்சுருப்போம். நம்ம சின்ன வயசில் அறியாத வயசில் ஒரு சின்ன தப்பு செஞ்சுருப்போம். அது நீங்கள் வெளியில் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொன்னால் வெளியிலலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னே இருந்தால் கூட நீங்கள் அந்த தப்பெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது இப்போ அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட அவங்க ஓகே ஹாப்பியாக இருப்பாங்க.
ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வருது அப்படிங்கிறப்போ, "நீ அப்பயே அந்த மாரி செஞ்சவன் தானே" அப்படின்னு கண்டிப்பா மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுவாங்க. அது நம்ம வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப பாதிக்கும். நீங்க எது சொல்றதா இருந்தாலும், உங்களுக்கு புடிச்ச கடவுள் முன்னாடி உட்காந்து நீங்க உங்க மனசார சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். அதனால எந்த விஷயங்களையும் யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.